ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரிலாம் கிடைக்கிற மாதிரி ஒரு பக்கோடா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாப்பிட்றதுக்கு நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நமக்கு ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பச்சை மிளகாய் மூணோ ரெண்டோ உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் வச்சுருக்கேன். பூண்டு மேலே உள்ள தோலை மட்டும் லைட்டாக உரிச்சிட்டு நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு இடிகல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு இடிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இதை நம்ம எந்த இதில் மாவு பிசைகிறோமோ அதே பவுலில் இதை பூண்டை சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. இதை நல்லா அப்படியே லைட்டாக இடிச்சிட்டு நம்ம அதோடு சேர்த்திக்கலாம். அதே பவுலில் சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய் நான் 2 மிளகாய் சேர்த்திருக்கேங்க. இதையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம அதே பவுலில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை அப்படியே கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துருங்க. இல்லை ஒரு இதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் 5 வெங்காயம் வச்சுருக்கேங்க. இதை நம்ம அந்த பவுலில் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு அந்த வெங்காயத்தை லேயராக வர மாதிரி நம்ம அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ ஊற்றி விட்டு எடுத்து வச்சிட்டோம். கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு நயம் கடலை மாவாக எடுத்துக்கோங்க. நான் 2 கப்பு கடலை மாவு சேர்க்குறேங்க. இது 200 கிராம் அளவு இருக்கும். அரிசி மாவு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் மாவு அளந்தல அந்த கிண்ணத்தில் நான் 1 கிண்ணம் தண்ணி எடுத்துருந்தேங்க. ஆனால் நமக்கு 1/4 கிண்ணம் மட்டும்தான் அளவு தேவைப்பட்டுச்சு. தண்ணி ரொம்ப தேவைப்படாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிட்டோம்னா நமக்கு பக்கோடா மாதிரி வராது. அப்புறம் நம்ம போண்டா மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதையும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விதித்து விட்டுக்கலாம். ரொம்ப கட்டியாக பெருசாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விதித்து விட்டுக்கோங்க. நல்லா சத்தம் அடங்கினதையும் மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பக்கோடா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் நமக்கு தேவைப்பட்டால் நம்ம முந்திரி கூட சேர்த்திக்கலாம். உடச்ச முந்திரி கூட நம்ம இதில் சேர்த்தி இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம பக்கோடா போட்டுக்கலாம். அதுவும் நமக்கு இன்னும் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவு வந்தால் நமக்கு சரியாக இருக்கும். எடுத்துடலாம். மீதி இருக்க மாவை நம்ம இன்னொரு டைம் பக்கோடா போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ அதே மாதிரியே எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டு எடுத்துக்கோங்க. ஊற்றி விட்டு நல்லா நம்ம வெந்ததையும் எடுத்துடலாம். இந்த பக்கோடா ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் 200 கிராம் மாவு போட்டேன். எனக்கு 1/2 கிலோ அளவுக்கு தான் பக்கோடா கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.